ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பலாப்பழம் பாயாசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது கேரளா சைடு வந்து சக்கப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 3/4 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 3/4 கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். இந்த ஜவ்வரிசியை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து கலந்துக்கலாம். இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அடுத்து என்னன்றதை பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்து பலாப்பழத்தை எல்லாத்தையுமே நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த சைஸ்லேயும் எல்லாத்தையுமே கட் பண்ணிடணும். இப்படி 4 கணக்காக இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நம்ம எடுத்துடணும். எடுத்து இந்த நுனியில் திக்காக இருக்கிறத அதையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்படி பலாப்பழம் எல்லாத்தையுமே இப்படி கட் பண்ணிக்கணும். ரொம்பவும் பொடுசாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இப்படி தான் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து தேங்காய் பால் எடுக்க வந்து ஒரு 1/2 மூடி தேங்காயை திருவி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பத்து ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா 2 விதமாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி விட்டு அது திக்காக இருக்கும் அந்த பால், அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது ஒரு டம்ளர் தண்ணி விட்டு பால் எடுத்து வச்சுக்கணும். அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த 2 பாலையுமே தனித்தனியாக வச்சுக்கணும். சவ்வரிசி வந்து 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. நம்ம வந்து அடுத்து வந்து பலாப்பழத்தை நெய்யில் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் இதை விட்டு அப்படியே வந்து பலாப்பழத்தை நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா பலாப்பழத்தை நல்லா வதக்கியாச்சு நெய்யில். இதை எடுத்து வெந்துக்கிட்டு இருக்க சவ்வரிசியில் கலந்து விட்டுறலாம். சவ்வரிசி நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பலாப்பழத்தை போட்டு நல்லா இதையும் நல்லா கலந்து விட்டு வேக விடணும். வெந்தாத்தே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காவை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். அப்போத்தே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இதை நல்லா நெய்யில் வறுத்த தேங்காயை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பு, இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதுலேயும் கிஸ்மிஸை போட்டுக்கலாம். கிஸ்மிஸ் வந்து போட்டதும் கறிக்கிடும், அதனால் வந்து லைட்டாக வறுத்து அப்படியே எடுக்கணும். பலூன் மாதிரி வந்ததும் அப்படியே நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான், இதை எடுத்துக்கலாம். இப்போ நெய் வடைச்சட்டி வீணாக போகாமல் அப்படியே இதுவே வந்து நம்ம கருப்பட்டி பால் ரெடி பண்ணிடுவோம். 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இன்னொரு டம்ளர் தண்ணி விடணும். இதை வெல்லத்தை போட்டு இதுக்கு வந்து பாகுப்பதம் தேவையில்லை. வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கொதித்து கரையணும், அவ்வளோதான். இப்போ வந்து கருப்பட்டி எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து ஜவ்வரிசியோட வடிகட்டி சேர்த்துக்கிறணும். இப்படி ஒரு ஜன்னி வச்சு
இதை அப்படி வடிகட்டிட்டோம் அப்படின்னா வந்து இதில் தூசி எதுவும் இருந்தால் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒன்று சொன்ன மாதிரி கலந்து விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஆட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து 1/4 கப்பு, இதை வந்து 2வது எடுத்த பால் தண்ணி பால் இதை ஊற்றலாம். இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரவும் இது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச திக்கான தேங்காய் பால் இதை கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டாச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்ம இதை வந்து இதை போட்டுட்டு இதுக்கடுத்து வந்து நம்ம கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் சில்லி இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான பலாப்பழம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.